இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பாடி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பாடி மெஷர்மெண்ட்டை எப்படி ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்னோட ஃபுல் ஷோல்டர் வேல்யூ வந்துட்டு 16. ஸோ 16 அப்படிங்கிறது உங்களோட நெக்கிலேருந்து ஃபுல்லாக எடுத்திருப்பீங்க இல்லையா? இப்படி தான் இருக்கும் நம்மளோட பேக் போர்ஷன். ஸோ இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் வேல்யூ வந்துட்டு 16. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஏன்னா பேக்கில் வந்துட்டு ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் போட போகிறோம். ஸோ கிளாத்தில் போடும்போது நம்ம 2 பேட்டர்னாக போட போகிறோம். ஸோ உங்களோட 16 ரெண்டாக டிவைட் பண்ணும்போது 8 வருமா? ஸோ இதுதான் உங்களோட ஹாஃப் ஷோல்டரோட வேல்யூ, ஒரு பாதியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த 8 இன்ச்சையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, டைரக்டாக நம்மளோட பேட்டர்னில் கொண்டு போய் போட முடியாது. 8 இன்ச்சு அப்படிங்கிறது இங்கேருந்து இவ்வளோ தூரம் வருது. ஸோ நெக்கு வித்து காமனாக 2.5 இன்ச்சு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ இன்ச்சஸ் வந்து நமக்கு ஷோல்டராக வைக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா தான் இது. நெக்கோட லென்த்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து என்னாகும், ஷோல்டரை வந்து கம்மி பண்ணணும். ஸோ நெக்கோட டீப் நீங்கள் கீழே இறக்க இறக்க என்ன பண்ணணும், ஷோல்டரோட வேல்யூவை வந்துட்டு கம்மி பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் நெக்கையும் டீப்பாக இறக்கிட்டு ஷோல்டரையும் கம்மி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி ஷோல்டர் ஃபால் ஆக தான் செய்யும். ஸோ நீங்கள் நெக்கு டீப்பாக போக போக கம்பல்சரி ஷோல்டரையுமே கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் அதே நெக்கை மேலே ஏற்ற ஏற்ற என்ன பண்ணணும், ஷோல்டரை அதிகப்படுத்தணும். ஸோ போட் நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கம்பல்சரி அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது அடுத்த கான்செப்ட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்கு என்னோட நெக்கு டீப் பார்த்தீங்க, நெக்கோட லென்த் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ். ஸோ 9 இன்ச்சஸ்லேருந்து -1 இன்ட்டு 0.25. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ 9லேருந்து 1 போச்சுன்னா 8. ஸோ 0.25. ஸோ இப்போ 8 இன்ட்டு 0.25 எவ்வளோ வருது, 2 இன்ச்சஸ் வருதா? ஸோ அந்த 2வை தான் உங்களோட ஹாஃப் ஷோல்டர் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். -2 எவ்வளோ, என்னோட ஹாஃப் ஷோல்டர் வேல்யூ எவ்வளோ, 8. இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 8. ஸோ அந்த 8 இன்ச்சை 2 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னோட வேல்யூ எவ்வளோ, ஷோல்டரோட வேல்யூ 6. ஸோ அந்த 6 இன்ச்சை தான் நம்ம இங்கேருந்து வைக்க போகிறோம். இங்கேருந்து வச்சுட்டு உங்களோட நெக்கு வித்து 2.5 இன்ச். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 3.5 இன்ச் இருக்கா? ஸோ இதுதான் உங்களோட ஷோல்டர் வேல்யூ. ஸோ உள்ள ஆம்கோலோட லென்த்தை கண்டுபிடிச்சி கர்வ் வரைவோம். ஸோ நெக்கோட லென்த்து உங்களுக்கு இப்படி வரும் இல்லையா? ஸோ எப்போவுமே பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களோட ஷோல்டர்லேருந்து உள்ளே தான் ஸ்டிச்சிங் அளவு வரும். நம்ம நார்மலாக பேட்டர்ன் போடும்போது என்ன பண்ணுவோம்,